ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன்னைக் காண உன் சாயப்பா வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, வெகு நாட்களாக நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த செயலை செய்ய நினைத்தாலும் தடங்கள் மேல் தடங்கல்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை மேல் பிரச்சனைகள். தற்போது என்ன செய்வதென்றே புரியாமல் நீ திகைத்து கொண்டிருக்கின்றாயா? அப்படியென்றால் நான் கூறுவதை நன்றாக கேள் என் செல்வமே. எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. என்றும் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்திரு. உனக்கு வெற்றி நிச்சயம். ஒருவருக்கு வாழ்வில் இன்றியமையாதது எதுவென்றால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் தான். இவை மூன்றுமே உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு நீ எடுத்து செல்வதற்காக உதவும். என் செல்ல குழந்தையே, விடாமுயற்சி எனும் ஒற்றை நூல் உன்னிடம் இருந்தால் வெற்றி எனும் பட்டம் உன்வசமே. உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நீ செல்ல வேண்டிய பாதை சரியாக உனக்கே தெரியும். அது மட்டுமல்லாமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து திறமைகளும் உன்னிடமே உள்ளது என்பதும் தெரியும். யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் என்பது போல ஒரு மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்வில் உயர்நிலையை அடைவான். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் எவர் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது. அது உன்னை படைத்தவனாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படு. அப்போதுதான் அந்த செயலில் வெற்றி பெற முடியும். சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே. உன் அப்பாவாகிய என் மீது பாரத்தை போட்டுவிடு. உனது பணியை தொடங்கும் முன் உனக்கு வரும் சிரமங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். நீ வெற்றிக்கான முயற்சியை எடுக்கும் பொழுது உன்னை சுற்றி பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீ அவற்றிற்கெல்லாம் சற்றும் செவி சாய்க்காமல் உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. அப்போதுதான் உன் இலக்கை வெற்றிகரமாக முடிக்க முடியும். யார் என்ன பேசினாலும் நீ சிறிதும் கவலை கொள்ளாதே. நான் என்றும் உன்னுடனே இருக்கும் பொழுது எவராலும் உனக்கு துன்பம் நேராது. அவ்வாறு துன்பம் நேர்ந்தாலும் அது தற்காலிக துன்பமாகவே இருக்கும். அனைத்து துன்பத்தில் இருந்தும் நீ ஒவ்வொரு பாடத்தை நிச்சயம் கற்றுக்கொள்வாய். பிறர் உன்னை பற்றி புறம் பேசுவதை நினைத்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே என் குழந்தையே. இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் புறம் பேசுதல் மிகவும் கீழ்த்தரமான பழக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? தெரிந்தும் சிலர் அவ்வாறே செய்கின்றனர். இவர்கள் அவர்களது கர்ம வினைகளிலிருந்து தப்புவது மிகவும் கடினம். இப்படி புறம் பேசுவது நம்பிக்கை துரோகத்தின் முதல் கட்டமாகும். இவ்வாறு செய்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கர்மாக்கள் சேர்ந்து கொண்டுதான் செல்லும். அந்த கர்மாக்களை நிச்சயம் அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு உண்மை நிலை என்னவென்று புரியும். நீ தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்தும் உன் கர்ம பலன்கள் ஆகும். அவற்றை நான் விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். இனி உன் வாழ்வில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே. இது உன் சாய் அப்பாவின் உண்மையான சொற்கள். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. புறம் பேசுதல், கோள் பேசுதல் போன்றவற்றை செய்யும் நபர்களிடத்திலிருந்து நீ விலகுவதில் தவறு எதுவும் இல்லை.
அப்படிப்பட்ட நபர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உனது அகம் அறியாமல் புறம் பேசுபவர்கள் அனைவரும் உனக்கு ஒரு படி கீழே உள்ளனர் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே. உனது முன் நல்லவர்களாக நடித்து உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அறிய துடிக்கும் எண்ணம் கொண்டவர்களும் பிறர் முகம் வாடுபவர்களைக் கண்டு தன் மனம் மலர்பவர்களையும் கர்மா உற்று நோக்கி கொண்டேதான் இருக்கின்றது. எனவே அன்பு குழந்தையே, இந்த தீய குணங்களை தவிர்த்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொள்ளுங்கள். என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற செல்ல குழந்தையே, உனக்கு எந்த துன்பம் வந்த போதிலும் நான் உன்னுடனே இருப்பேன். நீ தாராளமாக உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இதுதான் என் வாழ்வின் உத்தேசம் என்பதை நீ தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து ஒருபோதும் கஷ்டமே நிரந்தரமானது என்று எண்ணிவிடாதே. வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் மட்டுமே நிரம்பியுள்ளது என்றும் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்வில் கஷ்டங்கள் வருவதும் போவதும் இயல்பே. ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்டங்கள் என்பது பொதுவானது. இன்பமும் துன்பமும் எவ்வாறு பொதுவானதோ அதே போலத்தான் கஷ்டமும். இன்று வரும் நாளை சென்றுவிடும். அதற்காக கஷ்டங்களையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதில் பயன் எதுவும் இல்லை. மாறாக உன் ஆரோக்கியம்தான் கெடும். ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே, நடந்து முடிந்தவைகளை நீ மறந்துவிடு. இனி நடக்கவிருப்பவைகளை எண்ணி மகிழ்ச்சி கொள். நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை சந்திக்க தயாராக இரு. உனக்கான மாற்றத்தை உன் சாயப்பா நிச்சயம் ஏற்படுத்துவேன். அந்த மாற்றமானது உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு நல்ல மாற்றமாக அமையும். யாரெல்லாம் நம்பிக்கை மற்றும் பொறுமையை கடைபிடித்து வாழ்வில் நிதானத்தோடு இருக்கின்றாரோ அவர்களது வாழ்வில் சாயப்பா நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அந்த அதிசயமானது அவர்களது வாழ்வை மேன்மையடைய செய்யும். அவர்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அது நல்ல பலனாக அமையும். இந்த சாயப்பா ஒருமுறை கூறிவிட்டால் அதை நிச்சயம் நிறைவேற்றாமல் விடவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்களாகும். இவற்றை நீ கடைபிடித்தால் உன் வாழ்வில் முன்னேறுவது மிகவும் சுலபம். ஜெய் சாய்ராம்.